வாய்ப்பு நான் நிறுத்த. நன்றி. ருத்ரேஷ் சார். ருத்ரேஷ் யூகேஜி சார். 4 வயசா? ஆமாங்க சார், 4 வயசு. வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன். கலைஞரை பத்தி கலைஞரின் எழுத்துப்பணி. ஒரு வரலாறு மீளா சகாப்தம், வள்ளுவன் தொட்ட புகழ், கம்பன் விட்ட கவி, பாரதி சாற்றிய எந்திசை, பாவேனனின் இனி திட்ட பைந்தமிழ், கரத்த வெண்கல குரலில் கரைந்திட்ட தேன் தமிழ் சுவை, விண்ணுலகை மண்ணுலகுக்கும் மண்ணுலகை விண்ணுலகுக்குமாய் இழுத்து கட்டிவிட்ட எழுத்து நடை, இன்னும் எம் போன்ற நாவில் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய முத்தமிழின் வடிவான முத்துவேல் பெற்றெடுத்த கருணாநிதி என்னும் கலைஞர் பெருந்தகையை வணங்கி என் உயிரிலும் மேலான கலைஞரின் எழுத்துப்பணி என்ற தலைப்பிலே பேச்சை தொடர்கிறேன். நான் உங்கள் காத்தனிஷ்கா. முதற் படத்திற்கு வசனம் தீட்டும் பொழுது அவரது வயது 23. பயமறியாத வயது, தமிழின் நயமறிந்த மனது. திராவிட கழகம் அவர் கைகளில் ஒரு தீப்பிடித்த பேனாவை திணிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏறுமுகம் அந்த தீயின் மீது நெய்மழை பெய்கிறது. எரிகிறது, பற்றி எரிகிறது, மடமை எரிகிறது, மூட நம்பிக்கை எரிகிறது, வர்ணாசிரமம் எரிகிறது, சூழ்ச்சி எரிகிறது, ஆட்சி எரிகிறது, யுக குப்பை எரிகிறது. ஒடுக்கப்பட்டவர் மீது ஆண்டாண்டு காலம் செலுத்தப்பட்ட ஆதிக்கம் எரிகிறது. வற்றி கிடந்த வாழைத்தண்டின் மனங்களிலும் லட்சியம் எரிகிறது. எரியாதவை எழுதிய காகிதமும் திரையிடப்பட்ட திரையும் மட்டும்தான். அவர் எழுதிய சரித்திர படங்களிலும் சமூகமே பேசப்பட்டது. அவர் வசனம் எழுதிய மருதநாட்டு இளவரசியில் பலிபீடத்தின் முன்னே கடைசி வசனம் பேசுகிறார் காண்டிபனாகிய எம்.ஜி. ராமச்சந்திரன். கடைசி நேரத்திலாவது என் இதய துடிப்பாவேசமாக துடித்து ஓயட்டும், என் கண்களில் ஒரு முறை கனல் வீசி அணைந்து போகட்டும், என் ரத்தம் சூடேறி கொதித்தும் பிறகு ஜில்லிட்டும் போகட்டும். நேர்மையின் நிலைக்களமாய் நீதியின் நுழைக்களமாய் வாழ்ந்த வண்டமிழ் வளநாடே, நீ சூதர்களின் நுரைவிடமாய் சூழ்ச்சியின் இருப்பிடமாயானது ஏன்? இந்த மண்ணிலே தான் பிறந்தேன், இந்த மண்ணிலே தான் மழலை மொழி பேசி தவழ்ந்து விளையாடினேன், இந்த மண்ணிலே தான் சவமாக சாய போகிறேன். வந்தோரை வாழ வைக்கும் இந்த மண்ணிலே சொந்த நாட்டுக்காரன் அநியாயமாக சாவதா, குற்றமற்றவன் சாவதா? இறந்த காலத்தில் பேசப்பட்ட இந்த வசனம் நிகழ்காலத்திலும் நற்றி சுட்டது. சிங்க திருநாடே, நீ சிலந்தை கோடாக மாறியது எப்போது? வந்தோரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே, நீ சொந்த நாட்டானையே சுரண்டுவது எத்தனை நாட்களாக? வீர பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற என் அருமை பெண்ணாடே, நீ வீதிகளிலே விபசாரிகளை திரிய விட்டு உன் விழிகளை மூடிக்கொண்டது ஏன்? வானத்தை முட்டும் மாளிகைகள், மானத்தை இழந்த மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த உள்ளங்கள். ஏ தமிழ்நாடே, இதுதானா உன் பெருமை, தகுதி, யோகியதை என்று? பராசக்தியில் அறிமுகமான கணேசனின் காந்த குரலில் அக்கால அரசியல் நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டு தோலுரிக்கப்பட்டது. முன்னோடிகளின் உரையாடலுக்கும் கலைஞரின் உரையாடலுக்கும் என்ன வேறுபாடு என்று எண்ணி கிடந்தேன். ஏனையோர் எழுத்துக்கள் எல்லாம் பாத்திரங்களோடு உரையாடுகின்றன. கலைஞரின் எழுத்துக்களோ பாத்திரங்களை தாண்டி சமூகத்தோடு உரையாடுகின்றன. ஏனையோர் உரையாடல்களோ திரையோடு தேய்ந்தறிகின்றன. கலைஞரின் உரையாடல்களோ திரையை கிழித்தெறிந்து தெருவுக்கு வந்து விழுகிறது. பாடல்களை மட்டுமே இசைத்தட்டுக்களாய் கேட்ட தமிழர்கள் வசனத்தை இசைத்தட்டுக்களில் கேட்கும் புதிய கலாச்சாரத்தை கலைஞர் தொடங்கி வைத்தார். வேலைக்காலையில் போலிகளை அண்ணா அம்பலப்படுத்தியது அழகு தமிழில், கலைஞர் எழுதியது ஆவேச தமிழில். மந்திரித்து மண்டை வலி தீராதென்று நரம்பிலே ஊசி செலுத்தும் நவீன மருத்துவமனை போல வெட்டொண்டு துண்டு ரெண்டென்று பட்டு தெரித்தது கலைஞர் வசனம். எத்தனை உண்மை! பழந்தமிழ் இலக்கியமாகவும் முறையாகவும் தம் நடையாகவும் வாழ்ந்த கலைஞர் மறைந்தார். இரவாது பேச்சையும் தன் எழுத்து வீச்சையும் விட்டு சென்றுள்ளார் என்பதை உணர்த்த ஒரு கவிஞரின் ஒரு சில கவிதை வரிகள். குறுந்தொகை இனி புன்னகை புரியுமோ, நற்றினை இனி நறுமணம் வீசுமோ, புறநானூறு
இனி புரட்சி புயல் வீசுமோ பதிச்சு பத்து நிவற்று சாமரத்தில் அமருமோ பரிபாடல் இனி தமிழ் தன்றல் வீசுமோ கலித்தொகை கலை இழக்குமே ஐங்கூறு நூறு அடங்கியதே அகமெல்லாம் புலம்ப அருந்தமிழ் இனி என்னாகுமோ வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி தந்த பேரன்புகள் நன்றி வணக்கம்.